மக்களே, வெல்கம் டு கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். தாரா, அதாவது நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்ல அப்படின்னா மனுஷனாவே இருந்திருக்க மாட்டான். என்னன்னா பைத்தியக்காரனா இருப்பானா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். நிஜமா சட்டையை கிழிச்சிட்டு அவன் ரோட்ல தெரிஞ்சிருப்பான். நகைச்சுவை உணர்வுன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு நல்ல அன்பை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, நிம்மதியை கொடுக்குது, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது. இது எல்லாத்துக்காகவும் தான் நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டரும் இருக்கு. இந்த வீக் என்னென்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ், என்னென்ன மாதிரியான ஃபன் எல்லாம் நம்ம ஷோல இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வெயிட்டிங்கை ரொம்ப நேரம் நம்ம காலம் கடத்தாம நம்ம மென்டார்ஸை ஒவ்வொரு தடவையும் மென்டார்ஸ் தான் கூப்பிடுறான். நீங்களும் நான் ஜட்ஜஸ் கூப்பிடுங்க நான் அடம் பிடிக்கிறேன், நீங்க கேட்கவே மாட்டீங்க. இன்னைக்கு ஊண்டே ஜட்ஜஸ் கூப்பிடலாம். ஓகே, So let's welcome our wonderful judges on stage. Wow. So judges, வழக்கம் போல இன்னைக்கு ரொம்ப பிரிட்டியா அழகா பிரின்சஸ் மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. பட் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி நான் பாக்குறேன். அதுக்கு காரணம் என்ன? நான் தான். உங்களுக்கு ஆசைதான். போன வாரம் வந்துட்டு எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க. இந்த வாரம் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? நஸ்ரி, நீங்க சொல்லுங்க. போன வாரம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. லாஸ்ட் டைமும் ஜாலியாக இருந்துச்சு. இந்த தடவை ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக ஜிம்கான ட்ரெஸ் போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இருக்க அதே நம்பிக்கையோட நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தட் நம்ம கண்டஸ்டன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. நிரஞ்சன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸை வந்து வெல்கம் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் யாரை வெல்கம் பண்ண போறோம்? வேற யாரு? நம்மளோட மென்டார்ஸ் தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் a wonderful mentors on stage. ஓகே மென்டாஸ், லாஸ்ட் வீக் உங்கள் டீம் எல்லாம் வந்து செம்ம சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் நாங்கள் இந்த வாரமும் எதிர்பார்க்குறோம். அதை விட இந்த வாரம் இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஏன் நீங்க ரிஹர்சலுக்கு வரலையா? வந்துட்டா போலே வா நிரஞ்சன். ஏன்னா இப்போ நம்ம ஜெயா டிவில இந்த ஷோ வந்து அவ்வளோ ரீச், வெளியே எங்க போனாலும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால பசங்களுக்கே ஒரு ஃபயர் ஆகுது. ஸோ ஏன்னா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க, இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் ஆகி இந்த வாரம் இன்னும் சூப்பரா பண்ண போறாங்க. சூப்பர். நான் கண்டிப்பா உங்களை மாதிரியே நாங்களும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. தேங்க்யூ. ஓகே நிரஞ்சன், மென்டாஸையும் வர வச்சாச்சு, நம்ம ஜட்ஜஸும் ரெடியா இருக்காங்க. ஸோ நம்ம ஷோல இன்னைக்கு யாரோட பெர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்டா பார்க்க போறோம்? நம்ம ஃபர்ஸ்டா யாரை பார்க்க போறோம் அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்மளோட அமர்கல சங்கத்தை தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீக்கே அவங்க வந்து செம்ம சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த வீக் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அமர்கல சங்கம் ஆன் ஸ்டேஜ். ஹாய் எவ்ரி ஒன், ஐ ஆம் பர்ஃபார்மர் கம் ஸ்கிரிப்டட் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். யா, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. கிளாட்லி இதுவரை கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸில் 4 ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் நாள் மட்டும் ஒழுங்காக போகல. ஸோ இந்த மாதிரி நெஞ்சின் ஓரத்தையும் நேச உறவுகளையும் குறி வைக்கிற மாதிரி ஒரு காப் ஸ்டோரியோட வந்திருக்கோம். ஐ ஆம் மேனன், லக்ஷ்மி மேனன், சாரி கௌதம் வாசுதேவ் மேனன் ஆக்சுவலி. யா, லெட்ஸ் பிகின். ஐயம் அன்பு செல்வன் ஐபிஎஸ். நானும் மாயாவும் ஒன்னா தான் இங்க வந்தோம். மாயா மாயா நாங்க 4 பேர் டிபார்ட்மெண்ட்ல எங்களை இளங்கன்றுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு ஷோல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஷோ விட்டு தூக்கிட்டு சொன்னாங்க. ஓகே நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம்னா என்னன்னு நல்லாவே தெரியும். டிபார்ட்மெண்ட்ல நிறைய என்கவுண்டர் பண்ணியிருக்கோம். அப்பா லிஸ்ட்டை படிக்க. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? சூப்பர் கண்ணா, நல்ல லீவ் எடுத்து கொடுத்த
1922 மரக்காணத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு நடுவுல திண்டிவனம்னு ஒரு ஊரு. அதுக்கு முன்னாடி எங்க தாத்தாவோட பையனுக்கும் எங்க பாட்டியோட மருமகளுக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்து நடந்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வீட்டுல வேணும்னு கேட்டாங்க. சரி வீட்டுல குழந்தை இல்லைன்னா நல்லா இருக்குதுன்னு நினைச்சிட்டு சரி குழந்தைய பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஆனா குழந்தை பத்துக்கிறப்போ அந்த அம்மாக்கு வயிற்றுல ஒரே வலி. என்ன பண்றேன்னு தெரியாம குடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. அப்போ ஜோனு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுப்பா. அந்த மழையில ஒரே வெள்ளம். அந்த குழந்தைய கையில அப்படியே எடுத்து ஒரு கையில அப்படியே மேல தூக்கி தான் உயிர் போனாலும் அந்த குழந்தை உயிர் காப்பாத்து நினைச்சு அப்படியே தூக்கிட்டே போனாங்கப்பா. அந்த குழந்தை வேற யாரும் இல்லப்பா, அந்த குழந்தை இந்த அம்மையப்பன் ஐபிஎஸ் தாண்டா. அம்மையப்பன் ஐபிஎஸ் எல்லாம் ஓகே, ஸ்டாரே காணா. கண்ணா இங்க இவ்வளோ ஸ்டாருங்க இருக்கும் போது இந்த ஸ்டார் எனக்கு எதுக்குடா கண்ணா? அதனாலதான் வீட்லயும் கைட்டி வச்சுட்டு வந்துட்டேன்டா. டாடி 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 அது என்கவுண்டர் பட லிஸ்ட்ல படிக்க டாடி. பசங்க ரெடியா இருக்காங்க டாடி. ஆக்ஷன் டாடி. படிக்கிறேன் பண்றா கண்ணா. இவன் தான் ராக்கா, மிகப்பெரிய மோசடி பேரொழி. தனக்கு ஆங்கரிங் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு ஜெயா டிவில 2 வருஷமா மோசடி பண்ணிட்டு இருக்கான்டா. நான் இல்லடா, நான் ஆச்சரியம் பண்ணடா. அடுத்து ஒரு முக்கியமான ஆளு, கோவையில் இருக்கிற பியூட்டி பார்லர்ல இருக்கிற எல்லா மேக்கப் செட்டையும் திருடின்னு வந்து தனக்கு தானே மேக்கப்புக்க போட்டுக்கிட்டு அதுல ரீல்ஸும் பண்ணிக்கிட்டு தன்னை தானே ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லிக்கிற. அது ஒரு சீட்டிங் கேஸ்ரா கண்ணா. அது வேற யாருமே இல்ல, நம்ம கண்ணமாப்பேட்டை கல்யாணி தான். டாடி யாரோ ஓரமா இருக்கு டாடி. She is a fantasy, sha-na-na-na-na, oh oh, sweet as a harmony. யாரடா கண்ணா வந்ததும் நீயும் மாப்பு போட்டுட்டு இருக்கவும் பேர் என்ன? என் பேரு மாயா. நல்லா பாக்குறதுக்கு புரியுது, பாக்குறதுக்கு பால்வாடி ஆயா மாதிரி இருக்க. நீ மாயா வந்தன்னு கேக்குற? ஆமா நீ யாரு? என் பேரு மாயா. நல்லா மூஞ்ச பார்த்தா புரியுது, தீஞ்சு போன பாயா மாதிரி இருக்கு. நீ மாயா வந்தன்னு கேட்க போற? இல்ல எவ்வளவு இன்ஸ்டன்ட்டா கவுண்டர் அடிக்கிறியே டி. எப்படி யாரு நீ? எப்படி? ஆமாடா பாப்பா, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? வரும்போது ஆட்டோல வந்தியா, கேப்ல வந்தியா, ஸ்கூட்டர்ல வந்தியா, உன்கிட்ட பேடிஎம் இருக்கா, ஜிபே இருக்குதா, உன்கிட்ட என்னதாமா இருக்குது? அப்படி ஆமா இவ்வளவு பேசுற நீ யாரு? சூப்பரா கண்ணா, சம லீடு எடுத்து கொடுத்த. 1922 மரக்காணத்துக்கு பாண்டிச்சேரிக்கு நடுவுல திண்டிவனம்னு ஒரு ஊரு. டாடி 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 போதும் டாடி போதும் டாடி போதும் டாடி போதும். சரிடா தம்பி, நீ ஏன் விசாரி அவளை. ஹாய் மாயா, எப்படி இருக்கீங்க? ப்ரொடக்ஷன்ல ஏதாச்சும் சாப்பிடுறது கொடுத்தாங்களா? வரும்போது எப்படி வந்தீங்க? என்னடா விசாரிக்கிற நீ? என்ன கம்ப்ளைண்ட் யா? ஒருத்த ஆசிட்டிக்கு வந்திருக்காயா, அவன்கிட்ட என்ன காப்பாத்துதாண்டே அவங்ககிட்ட வந்திருக்கிறேன். அன்பு செல்வன், கண்டிப்பா அவன் ஒரு நோட்டரிஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல் இந்த வேர்ல்டா தான்டா இருப்பான். ஏன் ஏண்டி ஏற்கனவே மூஞ்சி ஆசிட் அடிச்ச மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆசிட் அடிக்கணும்னா அவன் எவ்வளவு பெரிய கேன பையனா இருப்பான். டாடி தப்பு டாடி, அவளை கலாய்க்க டாடி. அவன் மாயா டாடி. அவனை நான் கலாய்ப்ப, அதை நீ ஏன்டா கேக்குற? டாடி பையலே டாடி கலாய்க்க டாடி, என் மாயா டாடி. டேய் நான் கலாய்ப்பட என்னடா பண்ணுவேன்? டேய் கிழட்டு அம்மையப்பா, அறிவில்ல? ஓ நோ கோதாவரி, இங்க வந்து கேளுடி, உன் பையன் என்ன பேசுறான்னு கேளுடி. டேய் சின்னவனே, ஏன்டா அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அப்பா என் மாயாவா? ஏய் கிழட்டு அம்மையப்பா, அறிவில்ல? இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க. வெல்ல போ. யாருக்கிட்ட நீ பேசுற ஞாபகம் இருக்கா மிஸ்டர் அன்பு செல்வன்? தெரியல. உன்னையும் ஆறுலையும் தோல்லையும் போட்டு வளர்த்து கஷ்டப்பட்டு உன்னை இந்த உலகத்துக்கு உருவாக்கி கஷ்டப்பட்டு இந்த யூனிஃபார்மை போட்டு வச்ச இந்த அம்மையப்பன்னு தெரியல? ஏண்டா உங்க அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டும் போது பக்கத்து வீட்டு ஆண்டி கலாவை காட்டி சாப்பாடு ஊட்டுனே இந்த அம்மையப்பன தெரியல. அப்ப ஸ்டேஷனை விட்டு வெளியே போடா நாயே. டாடி இது என் ஒன்லி ஒன் கண்ட்ரோல்ல இருக்கிற என்னோட போலீஸ் ஸ்டேஷன். உன்னோட போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. கோதாவரி, இங்க ஒரு கோட்டை போடி, நான் அவனை பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுகிறாப்பா வயசு. என்னங்க, என்னோட போன் சார்ஜர் எல்லாம் அங்க வச்சுட்டேங்க. இந்தாடி உன் போனை புடி. இதோ பாத்தியா, என்கிட்ட ஒரு சார்ஜர் இருக்கு, இந்த சார்ஜரை போடு பாப்போம். போட்டுட்டியா? உன் கைய நீட்டு புடி, அமுக்கு. இங்க பாரு சார்ஜ் இருந்துடா கண்ணா. எப்படிங்க? அதான்டா சம்சாரம், ஒரு மின்சாரம், இவ்வளவுதான்டா கண்ணா. ஓகே டாடி, நம்ம லிஸ்ட்ல மிஸ் ஆன மார்க் ஆண்டினி வர்றதா தகவல் வந்திருக்கு டாடி. ஆமாடா கண்ணா, அந்த என்கவுண்டர் லிஸ்ட்ல மிஸ் ஆன ஒரே ஒரு அக்யூஸ்ட் மார்க் ஆண்டனி தான்டா. ஜட்ஜஸ், உங்க சீட்டுக்கு அடியில நான் மிதுன வெடி புதைச்சு வச்சிருக்கேன். இதுல வெடியா? அப்படின்னா என்ன?
கன்னி வெடி இருக்கும்போது மிதுன வெடி இருக்காதா? அதான் அதான் புதைச்சு வச்சிருக்கேன். இன்னும் 10 செகண்ட்ஸ்ல அது வெடிக்க போகுது. பாத்தீங்கல்ல, வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடியே ஸ்டாண்டிங் அவர்ஷன் இருக்கேன். அப்ப எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர். ஏய் மார்க்காண்டனி, இப்படி இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டவா உன்னைய மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு கையை வை. ஏன் இப்பதான் ஒரு டெத் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். என்ன தொட்டா நீங்களும் கொலிக்கணும். மார்க்காண்டனி, இன்னும் கொஞ்ச நேரத்துல டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உன்னை சுத்து போட போறோம்ல. ஆமாயா, சுத்தி போடுங்க. ஊரு கண்ணு புற மேலதான் இருக்கு. நல்லா சுத்தி போடுங்க. வேணா நான் வேணா 3 துப்பு துப்பட்டுமா? கீழே போனா அவங்களே காரி துப்புவாங்கடா கண்ணா. நீ ஏன்டா கவலைப்படுற? டேய் கண்ணா, சீக்கிரம் ஆபரேஷன் ஆரம்பிடா. ஆபரேஷனா? அப்ப நீங்க போலீஸ் இல்லையா, டாக்டரா? ஆமாடா கண்ணா, நாங்க போலீஸ் இல்ல டாக்டர். என்ன என்ன என்னையா என்னையா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. டாடி, ஆபரேஷன் ஆரம்பிச்சல மாட்டாரி. ஆபரேஷன் ஆரம்பிச்சிடுறா கண்ணா. பாய்ஸ் ஸ்டார்ட். நீங்க எல்லாரும் இப்படி பெப்பர் பேன் படுத்த இவனை எவன்டா சுடுவான்? Do you know the power of Indian police? ஓ, பாலிஷ் போடுற தம்பியா? நல்லா போட்டு விடுப்ப தம்பி. 8 ஷூக்கு பாலிஷ் போட்டா ஒரு பண்ணு கிடைக்கும். பண்றியா? ஏய், ஒழுங்கா டிபார்ட்மெண்ட்ல உண்மையை ஒத்துக்க. இல்லாட்டி பாண்டியா சென்னைக்கு வந்தப்ப போட்டு தள்ள மாதிரி ஒன்னையும் போட்டு தள்ளிடுவோம்ல. யாரை ஏமாத்த பாக்குறேன்? பாண்டியா எப்ப சென்னைக்கு வந்தான்? பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். அப்போன வருஷம் தான் குஜராத் டைட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. 434 ரன் வித் கேப்டன்சி. புள்ளி விமரம் பக்காவா இருக்கு. ஐயோ, மொக்க போராடாடி ஒன்னையா? ஐயோ, என்ன அடிக்க கூடாது. ஏன்? ஏன்னா நான் மாலை போட்டிருக்கேன். கோதாவரி 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல பிறந்தான் தெரியுமா ஒரு சீர்காரி. அவன் தாண்டி யோ, சீர்காழி பஸ் ஸ்டாண்டா இல்ல சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லு. டாடி, என் மேல இருக்கிற கோவத்துல கேச தேச திருப்ப பார்க்காதீங்க டாடி. டேக் இருக்கு போயில, உண்மையாதான்டா சொல்றேன். உன்னோட டாலரை கொடு. டாடி, இந்தாங்க டாடி டாலர். சோ பாத்தீங்களா, இந்த டாலரும் ஒண்ணு. இந்த டாலருக்குள்ள ஒரு சாவி இருக்கு. இந்த டாலர்ல இருக்க சாவி எடுத்து இந்த டாலரை திறந்தா இந்த டாலர் திறந்துரும். இப்ப பாருங்க, பாத்தியடா கண்ணா உள்ள. டாடி, இப்பயாச்சும் நம்புறியாடா அன்பு செல்வன் ஐபிஎஸ்? இவன் தாண்டா அவங்க அண்ணன். அடே, தெரியாம உங்களை என்கவுண்டர் பண்ணதுக்கு டிபார்ட்மெண்ட்ல பிளான் பண்ண சொல்லிட்டானே. சாரி, படிச்சிருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. டாடி, என்ன என்கவுண்டர் பண்ண சுத்திட்டு இருக்கானுங்க போலீஸ். எப்படியாவது என்ன எப்படியா காப்பாத்துங்க. கவலைப்படாதடா கண்ணா, நீயும் போலீஸ் ஆயிடுற கண்ணா. என்ன என்கவுண்டர் போலீஸால உன்னை என்கவுண்டர் பண்ண முடியாது. நான் எப்படி இப்ப போலீஸ் ஆக முடியும்? எப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? நீ ஏன்டா கண்ணா கவலைப்படுற? சிம்பு நடிச்ச அச்சம் என்பது மடமையா படத்துல அவர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரே வருஷத்துல போலீஸ் ஆவர். அந்த மாதிரி நீயும் போலீஸ் ஆயிடு. அதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகணுமே. இவ்வளவுதான விஷயம். ஏய், தோ பாரு, ஒரே வருஷம் 1 year லேட்டர். அவ்வளவுதான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ஸோ இன்னைக்கு அமர்கல சங்கம் காக்கா காக்கா படத்தையும் சம்சாரம் அது மின்சாரம் 2 படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது. பட் நம்ம மென்டார்கிட்டே கேட்டலாம். தனசேகரண்ணா, இவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்தது. அதாவது பெருசாக வந்து லாஜிக்லாம் பார்க்காம வெறும் ஃபன்னாக. காக்கா காக்கா வந்து காவல்துறைக்கான படம். இந்த காக்கா காக்கா வந்து காமெடிக்கான ஒரு படம். எல்லாமே வந்து ஜாலியாக வந்து ஃபன்னாக. அதான் பெருசாக நம்ம வந்து கதையை பார்க்காம என்ன இந்த மாதிரி யாராவது நாஞ்சல் விஜயன் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து என்கவுண்டர் பண்ணுற ஒரு டீமு. எல்லாமே ஜாலியாக இருந்தது. தம்பி மார்க் ஆண்டனி வந்த உடனே சும்மா இன்னும் ஒரு கவுண்டராக டப்பு போச்சு. அதே போல் விசு வாய்ஸை வந்து அதை ஹோல்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதை வந்து தம்பி டப்புன்னு அடிச்சா போல். எல்லாமே சப்போர்ட்டாக சூப்பராக அந்த டீம் நல்லா பண்ணாங்க. காக்கா காக்கா பார்க்க காமெடியாக இருந்தது. சூப்பர். ஸோ மென்டார்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு கமெண்ட் வாங்கியிருக்கீங்க. ஜட்ஜஸ் கிட்ட போயிடலாம். ஜட்ஜஸ், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு விசிலா முரசா?
ஆக்சுவலாக உங்கள் டீமுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குங்க. நீங்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ்ஸு, நான், நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வாரம் வாரம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்ககிட்ட எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட அன்சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் கரெக்டாக டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நீங்களும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களை மீட் பண்ணோம். இப்போ போய் உங்கள் பிளேஸில் உட்காருங்க. தொடர்ந்து கலகலப்பா போயிட்டு இருக்க நம்ம ஷோல அடுத்ததா யார் பெர்ஃபார்ம் பண்ண வர போறாங்க? அடுத்து வந்து எந்த டீம் வர போறாங்கன்னா அடாவடி வம்சம். So let's welcome அடாவடி வம்சம் on stage. ஹாய் சலோ முத்தப்பாண்டி காட்டு வாசல் இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்க சாட்சி சொல்ல ஒருத்தர் இல்ல. இந்த முத்துப்பாண்டிய பார்த்தா சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் நடுங்குண்டி. ஏன்னா இது என் கோட்டடி. இப்ப மாற ரொமான்டிக் மூட்ல இருக்கேன். எங்க எல்லாம் வாச்சலாம். வாடி விட்டா ஆடிக்கிட்டே இருக்கும் முத்துப்பாண்டி. ஏய் கையை விடுடா. தனியா வந்த பொம்பளை கிட்ட இப்படிதான் வம்பு எடுப்பியா? ஐ லவ் யூ டி. எனக்கு ஒரு மாமன் இருக்கான். அவன் மட்டும் நீ இது பண்றது தெரிஞ்சது உன்னை தும்சம் பண்ணிடுவான். வர சொல்ற யாரு அவன் மாமா முத்துப்பாண்டி இருக்கிற இடத்துல? மாமா நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? ஏய் மாமா இங்க ஒருத்தன் நான் கையை பிடிச்சிட்டு இருக்கான். நீ என்ன அங்க பொசிஷன்ல நின்னுட்டு இருக்க? ஏய் யாரா என் மாமா பண்ண கையை பிடிச்சிடுது? ஐயா கேப்டன் உள்ள வந்துட்டு போறாரியா? நான் தான்டே. என்னடே இல்ல கன்ஃபார்ம் பண்ண தான் கேட்டேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வரட்ட ஓரவனுக்கு ஓடி வந்து ஏதோ சண்டை போடு. நீ எவ்வளவு பெரிய டான் எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஓரவனுக்கு ஓடி வந்துரு. நீ தண்டம். நான் என்னோட இன்னொரு மாமனை கூப்பிடுறேன். அவன் வந்தா உன்னை கிளி கிளின்னு கிழிச்சிருவான். அது யாரு அவன்? கூப்பிடுற மாமா நீ எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? अरे दीवानो मुझे पहचानो कहां से आया मैं हूं कौन अरे दीवानो से ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். ஹாய் டே நேசமணி எப்படா இருக்கு? நேசமணி ஏய் நேசமணி போன எபிசோட்ரா. என்னாச்சு நேசமணி? அதான் நாசம் பண்ணி எடிட் பண்ணி பாய் தானே போட்டாங்க. ஏதாவது எடிட் ஆகாத மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க. போங்கடா. எப்பா நான் மட்டும் தான் வச்சுக்கிட்டு வச்சகமா பண்றேன். எல்லாரும் சேர்ந்து தாடா உழைக்கலாமா? ஏய் மாமா இங்க ஒருத்தன் கையை பிடிச்சி எடுத்துட்டு மாமா. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். ஏய் மிஸ்டர் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே? டேய் டென்ஷனா டெம்ப்டேஷனா வைப்ரேஷனா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கியே. அது காக்கா வாயாலனா கார்ப்பரேஷன் ஆயா. ஏய் மிஸ்டர் நம்மள மாதிரி ரவுடிலாம் கையில கத்திய பிடிக்கணும். இப்படி கத்தா புடுங்கல பிடிக்க கூடாதா? குலவெறியோட சுத்தணும். இப்படி வெறிநாய் மாதிரி சுத்த கூடாது. ஏய் அப்படி இல்ல அதெல்லாம் ஏன் பேசுற? இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். அப்படியே பிரகாஷ் ராஜ் பார்த்த மாதிரி இருக்கா? போக மாட்டியா? ஏய் தனோ ரெண்டு நாளா குடிக்கல போல தனம் போல வாட அடிக்குது. ஏ தனம் நான் சொன்னா போக மாட்டா. நீ போடு ஒரே வார்த்தை சொல்லி அனுப்பிச்சு விடுமா. வாடு போன வீடு போன நேனு போன மாமா வச்சி நின்னு சப்பி தர்றா. நிறுத்திரி. உன்னை போடு ஒரு வார்த்தை சொல்ல சொன்னேன். நீ லென்த்தா பேசுறியே. உள்ள மிக்ஸ் பண்ணிருக்கியா? இல்லடா அவ ஃபிக்ஸ் பண்ணிட்டா. என்ன கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஏய் நான் அவளோட முறமா பாட்டா? ஏய் நான் அவளோட தாய் மாமன்டா. ஆகா பாக்கறதுக்கு நாய் பிடிக்கிற நாய் மாமா மாதிரி இருக்கா. நாய் மாமடா. நான் யார் தெரியல பெரிய டான்டா. அந்த டான் நாய் எப்படி நம்புறது? பாரு துபாய்க்கு துப்பாக்கி குத்து நான் தான்டா. ஏய் நான் அமெரிக்கா அருவா சப்ளை பண்ணது நான் தான்டா. ரஷ்யாக்கே ராக்கெட் விட்டது நான் தான்டா. டேய் பர்மாவுக்கே பாம் போட்டது நான் தான்டா. ஏய் நிறுத்துரு. நான் யார் தெரியுமாடே? இன்ஸ்பெக்டர் மயில் வாங்கினே. மயில் வாங்கணுமா? சார்
இவங்க 2 பேர்த்த விளையாடி வச்சுக்கோங்க. என்ன மட்டும் அப்படியே வெளியில விட்டீங்கன்னா எனக்கு அப்படியே ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது சார். அப்படி என்னடி வேலை? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? 4 பேர்த்துக்கு கருத்தை சொல்லும். கருத்தை சொல்றது மட்டும் இல்லாம பல பேர்த்த மரம் வளர்க்க சொல்லும் சார். நாம இருந்தாலும் கூட நம்ம பேரை இந்த ஊரே சொல்ற மாதிரி இருக்கணும். அதனால இளைஞர்களே உங்களுக்கு அதான் சொல்றேன், மறக்காம உங்க வீட்டுக்கு முன்னால ஒரே ஒரு மரக்கன்று மட்டும் நட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. மரம் மட்டும் நட்டுறது மட்டும் இல்லாம அதுக்கு மறக்காம தண்ணியை ஊத்திருக்கப்பா. அடாவடி வம்சம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ், இவங்க டீமுக்கு விசிலா இல்ல முரசா? யாதவி, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் நடுவில் தான் கொஞ்சம் எங்கேயோ லேக் ஆகுற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. ப்ளூ கலர் ஷர்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மென்டாஸ் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம். டீமுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், நம்முடைய ப்ளஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் மோஸ்ட்லி நிறைய எபிசோடில் லேடி கெட்ட போடுவேன். எல்லாருமே கேட்பாங்க, ஏஞ்சி நீங்கள் அதிகமாக லேடி கெட்ட போடுறீங்க. எனக்கு அதுதான் வரும். நான் அது பண்ணால் மட்டும்தான் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது நான் அதிகமாக பண்ணுறது நான் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ எது பெஸ்ட்டோ அது எடுக்கணும். அதுதான் எனக்கு இதுவாக இருந்துச்சு. ஆனால் பிரகாஷ் ராஜ் அவங்க சுத்தமாக வரலன்னா கூட ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவனை அடித்தார். இன்னசென்ட்டாக ஆக்சுவலாக அவங்க வாய்ஸ் வரல, பட் தனக்கு வரலன்னு கூட காட்டிக்காம ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஒரே வாட்டி பேசுங்களேன் அந்த பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் ப்ளீஸ். எனக்காக ப்ரோ, நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் சீரியஸ்லி. பேசுங்களேன். செல்லம், ஐ லவ் யூ செல்லம், ஐ லவ் யூ. இது முத்துப்பாண்டி கோட்டடி, இது முத்துப்பாண்டி கோட்டடி, வேட்டில என்ன ஓட்டடி. அந்த கவுண்டரை விடுறதுக்காக தான் பேச சொல்றேன், நீங்க பேசி. சூப்பர். அண்ட் ஸோ ஓவரால் இன்னைக்கு காமெடி கம்மியாக இருந்தாலும் நம்மை விட்டு மறைந்த சமீபமாக சின்ன கலைவாணர் விவேக் சார் அவர்களை ஞாபகப்படுத்தினீங்க. அதுக்கே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம், எல்லாருமே மரம் நடனம் அப்படிங்கிற விஷயத்த திருப்பூர் ராஜேஷ் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. சூப்பர் செல்லம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி ராஜேஷ். நிச்சயமாக நீங்கள் இந்த மரம் நடனம், இயற்கையை பேணி காக்கணும் அப்படின்றத உங்களுடைய கலையின் மூலமாக, ஒரு நகைச்சுவை நாடகத்தின் மூலமாக நீங்கள் பதிவு செஞ்சீங்க. விவேக் சாருக்காக நிறைய பேர் மரம் நடுறாங்க, குறிப்பாக இயற்கையை காக்கணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய பணிகள்லாம் விட்டுட்டு இதையே முழு வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இயற்கையை காக்கணும் அப்படின்றதுக்காக முழு நேரமாக வேலை பார்க்கக்கூடிய 2 பேரை தான் நம்ம இந்த மேடைக்கு கூப்பிட போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மணிக்கொடி வில்லியப்பன். சின்ன கலைவாணர் விவேக் அண்ணாவை பற்றி எல்லாருமே பேசுனீங்க. ஸோ அண்ணாவோட ஒரு கனவு என்னன்னா, 1 கோடி மரக்கன்றுங்களை தன்னோட லைஃப் டைமில் நான் வச்சிடணும் அப்படின்னு அவங்க கனவு கண்டாங்க. அண்ணனோட அந்த கனவை நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டு க்ரீன் கலாம் அப்படின்ற அவரோட ப்ராஜெக்டை நாங்கள் எக்ஸ்னோரா அமைப்பு கையில் எடுத்து இப்போது இந்த வருடத்தில் மட்டுமே 2022 முடியறதுக்குள்ளே 1 கோடி மரக்கன்றுகளை வைக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கு எங்களை மாதிரி நிறைய என்ஜிஓஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மக்களோட பங்களிப்பு எங்களை நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலயமா எங்களுக்கு அந்த மக்களோட பங்களிப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பா பாப்பா, நாங்க எதிர்பார்க்கல உங்கள்ட்ட இந்த சின்ன வயசுல. உங்க கூட அந்த மதம் நடதுக்கு நாங்களும் சப்போர்ட்டா இருப்போம், எங்களையும் சேர்த்துக்கங்க. கண்டிப்பா. எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு வார்த்தை சொன்னாங்க, மதம் நிறைய பேர் நட்டுட்டு இருக்காங்க, அதை யாரும் பாதுகாக்கல அப்படின்னு. அது உண்மையான விஷயம். மதம் நடுறது மட்டும் இல்லாம அதை தண்ணி ஊத்தி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் சின்ன கலைவாணர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளும் சேர்ந்து அதை கடைபிடிப்போம். தேங்க்யூ ஸோ மச். குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்திலே நம்ம உணர்ந்திருப்போம், ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படின்றது எவ்வளோ பாதிப்புக்குள்ளாக்கணும் அப்படின்னு. இந்த ஆக்சிஜனை அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியதே இந்த மரம் தான். இந்த மரம் நடுறது நமக்கும் நம்மளுடைய சுற்றி இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையால் தான் நாம் இருக்கோம், நம்மளால் இந்த இயற்கை இல்லை அப்படின்றத நம்ம எல்லாரும் உணரணும். அதனால இங்கேருந்தே தொடங்கலாம் உங்களுடைய மரக்கன்களை நீங்கள் எங்களுக்காக கொடுக்கறதுக்கு. உங்களுடைய பணி தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த இயற்கையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும். நீங்கள் இதே மாதிரி சந்தோஷமாக இந்த உங்களுடைய பணியை தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அடவடி வம்சத்தோட ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட குட்டி குட்டியான மரக்கன்றுகள் கொடுத்து ஒரு ஜாலியான பாசிட்டிவான வைபோட நம்ம செட்டே நிறைஞ்சிருக்கு. யார் பர்ஃபார்ம் பண்ண வராங்க? அடுத்து யார் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னா, அராத்து பரம்பரை தான் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ further any delay, let's welcome அராத்து பரம்பரை on stage.
அதுதான் கையில பாட்டில். உன் கூடலாம் சேர்ந்ததுக்கு கடைசியில் இந்த நிலைமைக்கு இட்டுன்னு வந்து விட்டீங்களடா. மாதவியும் அந்த ஹோட்டலுக்கார உசார் பண்ணு போயிட்டான். இருந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு ஹோட்டலுக்கு செலவு பண்ணி அழிச்சிட்டேன். கடைசியில் உங்க முன்னாடியே பால் டாயில் குடிக்க வந்துட்டேன்டா. வாத்தியாரே குஷ்டு எல்லாருக்கும் பாதி கொடு. டேய் இதுனா பால் பாயசமாடா, ஆளுக்கு பாதி கொடுக்க. பைக்ல போடுவாங்க இன்ஜின் ஆயில், உன் கையில எதுக்கு வாத்தியாரே பால் டாயில்? கொசுவத்தி காயல் மாதிரி மூஞ்ச வச்சுக்கினே சுத்தி சுத்தி தான் பேசுவியா? சரி வாத்தியாரே, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஹோட்டலுக்காரனை அடிக்கிறோம், மாதவியை தூக்குறோம், ஹோட்டலை பிடிக்கிறோம். எப்படி வாத்தியாரே நேரா போறோம். போனா செட்டு முடிஞ்சிடும், இறங்கி வீட்டுக்கு போயிடுவல்ல. வாத்தியாரே சைக்கிள் ரெடியா இருக்கு, வாங்க போவோம். ஏய் அது இருக்கட்டும், எங்கடா மண்ட கசாயம் ஆளை காணோம்? வாத்தியாரே வந்து முன்னே குடுக்கணும்னு நினைச்சான். அவன் தாங்க இன்னைக்கு அவன் லீவு. புடிங்க லீவ் லெட்டரு. லீவ் லெட்டரா? ஆமா, அப்படியே இவனுக்கு கலெக்டர் வேலை பண்றானுங்க லீவ் லெட்டர் கொடுக்க. வாத்தியாரே டேய் என்னடா லீவ் லெட்டர் நீ எழுதி கொடுத்துக்கிறான்? வாத்தியாரே அவன் லீவ் லெட்டர் கொடுக்கதே பெரிய விஷயம். நான் வீட்டுல போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, அதை போய் குறை சொல்லுங்கிற. தேவையில்லாத வேலை நிறைய பண்ணுவான்ல இவன். ஆமா வாத்தியாரே. டேய் இப்போ என்னடா போறோமா எப்படிடா? போலாம் வாத்தியாரே. வாங்க போலாம். ஏன்பா ஹோட்டல்ல யாரும் இல்ல? ஏன் யாரும் என்ன தூக்கின்னு ஓடுறவல்ல? அது இல்லப்பா. இப்பா என்ன இருக்கிறாங்களா பாரு. ஓரம் வா. மாமா நீங்களா? எங்க இந்த பக்கம்? இந்த பக்கமா நம்ம பேய். வந்த விஷயத்த சொல்லு. அதுவா சரி அதெல்லாம் இருக்கட்டும். யார் அவன் ஒரு மார்க்கமா இருக்கான்? நானு மாதவியோட மாதவியோட நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்களா? சாம்பார் மட்டும் கொதிக்குது, நான் போய் பாட்டு வந்துடுறேன். இல்ல நான் மாதவியோட ஃப்ரெண்டு ஹோட்டலுக்காரன். ஓ ஹோட்டலுக்காரா? என்ன மேஜிக் ஷோ பண்ற மாதிரி கோட்லாம் போட்டு சுத்தின்னு இருக்கேன். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல. சரி சரி வந்த வேலையை பாக்குறீங்களா? சாப்பிட தானே வந்திருப்பீங்க, போங்க போய் உட்காந்து சாப்பிடுங்க. அந்த இடம் எனக்கு. இந்த இடம் எனக்கு. ஹோட்டலுக்கார் 2 சேர் எடுத்துரு, இவங்க தரையில உட்காந்து சாப்பிட்டுப்பாங்க. இல்லப்பா எனக்கு சொல்லிட்டு நாங்க உட்காந்துக்கிறேனே. ஆல்ரெடி உட்கார்ந்தேன் வாத்தியாரே. வாத்தியாரே நம்ம கையில ரைஸ் நம்மளே குத்துறான், போட்டு வறுத்துடலாமா? டேய் ஏதோ குழம்பாது எடுத்துன்னு வந்து ஊத்துறா, சாப்பிடலாம். குழம்பா இப்பதான் அடுப்புல வச்சிருக்கான், வெந்துட்டு இருக்கு. வேற என்ன இருக்குது? ரசம் இருக்கு. ரசம் இருக்குது. அது அவனுக்கே ஊத்து. ஊத்துமா? அதுக்கு முன்னாடி கையில கொஞ்சம் ஊத்தேன். ஹோட்டலுக்கார் குழம்பு தாளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எடுத்துன்னு வா. அந்த உடனே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வாத்தியாரே குழம்பு ஒண்ணு தாளில அந்த ரசத்தை உறிஞ்சு வச்சேன். குழம்பு இப்பதானே வெந்துகிட்டு இருக்கு. ஏப்பா பேய் அந்த பொடி கொஞ்சம் எடு. பொடியா? இந்தா பொடி கரெக்ட். சாம்பார் சாம்பார் கொஞ்சம் அப்படி போயேன், நான் கொஞ்சம் ரகசியம் பேசணும். ஏமா இந்த முள்ளங்கி சாம்பார் ஊத்துறது தான் மூமெண்ட் போட்டு வந்தியா? ஐயோ மாதவி அந்த சாம்பாரை ஊத்திட்டியா? ஆமா இப்ப வெந்துச்சு அந்த சாம்பார் தான். மாதவி ஊத்தின சாம்பார்ல பள்ளி விழுந்துடுச்சு. பள்ளியா? ஏய் என்னடா சாம்பார்ல பத்து வாத்தியாரே வந்து. வாத்தியாரே நான் அப்பவே கண்டுபிடிச்சேன். என்னத்த? பல்லிதான். பல்லியா? ஆமாப்பா. எங்கடா? முன்னாடியே 2 பீஸ் நல்லா எடுத்து உள்ள விட்டுப்பா. யோ ஹோட்டலுக்கார், உன் ஹோட்டல்ல சாப்பிட வந்தா பல்லி போட்டு ஏமாத்தி எங்களை சாவடிக்க பாக்குறியா? நான்வெஜ்ஜா இருக்கட்டுமேன்னு பாத்தீங்க பாத்தேங்க. கேளு பேய். வாத்தியாரே சாவடிக்க பிளான் போட்டுங்கறியா? சொல்றா சொல்லு. டாவா டேய் மரியாதையா பேசு. இங்க பாரு சாம்பார்னு கேட்ட உனக்கு நான்வெஜ் ஊத்தி இருக்கேன். வாடா போடான்னு பேசினா மரியாதை கிட்டறோம் அவ்வளவுதான். ஆமா சொன்னு பாப்போம். என்ன பண்ணுவியா? ஏண்டா யார பாத்துறா? டேய் என்னடா எதை அடிக்கிறீங்க? ஐயோ நான் இல்லங்க, கை மட்டும் தான் அடிச்சு. எவ்வளவு தெரியுதே வாத்தியார் மேல கை வைப்பா. ஐயோ உன்ன என்ன வாடா அடிக்கிற? ஏண்டா ஐயோ நான் இல்லங்க. என்ன அடிக்கிறீங்க? ஏன் ஆள் மேலயே நீ கை வைக்கிறியா? ஐயோ மாதவி. ஏய் நீ என்ன அடிக்கிற? சூப்பர். யோ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க அடிச்சிக்கிறது தான் ப்ளேவா இல்ல என்ன அடிக்கிறது தான் ப்ளேவா? ஐயோ வாத்தியாரே உன்னை அச்ச காண்ல அவன் அடிக்க போயிட்டனா மாதவி உள்ள அத்தாங்க. அம்மா நான் மச்சி சார்றேன். இங்க பாரு என் வாத்தியார் எவ்வளவு தில்லானாலு அவனே அவனுக்கு கும்பலா வந்து அடிக்கிறீங்களா? என் வாத்தியார் மேல 2 கை வச்சுட்டா. டேய் என்னடா பண்ண? ஐயோ அவ செடியிலடா கைய வச்ச. ஏன் வாத்தியாரே? ஆடா பாவி.
பரம்பரை கிட்ட இருந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ மென்டாஸ் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஒன்று பண்ணீங்களே, அந்த சிம்பு தனுஷ் வச்சு ஒன்று பண்ணீங்களே, ரொம்ப பிரமாதமாக வந்து வேற லெவலில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு கேட்டாங்க. இது சூப்பராக இருந்தது. ஏன்னா நான் பெருமையாக சொல்லிங்க என்னுடைய டீமுங்க அது அப்படின்னு. ஏன்னா அந்த தனுஷ் சிம்பு அந்த கான்செப்ட் நீங்கள் பண்ணீங்களே, அதெல்லாம் வேற லெவலில் இருந்து சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி சரி குதூகலமாக போவோன்னு எதிர்பார்த்து பாருங்க, ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக ஏமாந்துட்டாங்க. அதனால் அடுத்த தடவை கொஞ்சம் பக்காவாக பண்ணுங்க. ஓகே, அராத்து பரம்பரை மென்டாஸ் கிட்ட இருந்து ஒரு டீசெண்டான ஒப்பீனியன் வந்து வாங்கியிருக்கீங்க. அண்ட் ஜட்ஜஸ் கிட்ட போகலாம். ஸோ ஜட்ஜஸ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு விசிலா முரசா? ஸோ நிதி, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஆனால் போன வாட்டி விட இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் டைம் சூப்பராக பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, அராத்து பரம்பரை டீசெண்டான ஒரு ரிவ்யூ வந்து வாங்கியிருக்கீங்க. பட் உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்த வாரம் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். செம்ம ஜாலியாக நம்ம 3 டீமோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தாச்சு. அடுத்ததா நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம மென்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் a wonderful mentors on stage. தாம்பரம் கிண்டி பல்லாவரம், தாம்பரம் கிண்டி பல்லாவரம். தம்பி பஸ் நின்று இது ஓடியாரு எப்படி கிளம்பிடுவீங்களான்னு பயத்துலான்ட்டு. அண்ணே, ஆங்கரிங் ஆடிஷனுக்கு போகிறேன், ஜெயா டிவிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணே. கலக்கல் காமெடி கேங்ஸ்டர் இருக்கா? அண்ணே ஆமாண்ணே. ஆமாம் தம்பி, உங்க பேர் நிரஞ்சனா? அண்ணே ஆமாண்ணே. எப்படிண்ணே உங்களுக்கு தெரியும்? நீங்க அங்க போறது மாதிரி சொல்ல நீங்க செலக்டட். செலக்டரா? அண்ணே எதை வச்சுண்ணே கொடுத்தீங்க? என் திறமையை வச்சா? திறமை வச்சு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ ஒண்டிதாங்க அப்ளிகேஷன் போட்டுக்கிற. அண்ணே அது வரைக்கும் இறங்கிறேண்ணே. தம்பி வெளில போ. அண்ணே சும்மா அந்த ஆடிஷனுக்கு போ. சார் கிண்டி தாம்பரம் பல்லாவரம், கிண்டி தாம்பரம் பல்லாவரம். எக்ஸ்கியூஸ் மீ, டிக்கெட் கிடைக்குமா? நீயே ஒரு டிக்கெட்டு, உனக்கு எதுக்கு டிக்கெட்டு? சாரி காமெடியா சொன்னேன். பஸ்ஸே உண்டுதாமா. பல்லாவரம் 1. பல்லாவரம் 1. பல்ச்சினுக்குது உன் கண்ணு. நீங்க ரொம்ப ஃபன்னு. உன் கண்ணு ரெண்டும் பன்னு. நான் உங்க பெரிய ஃபேன். அப்படியா? உன்னை ஃப்ரீயாம உட்கார வைப்ப நானு. உட்காரு போ. உட்காரு. நைஸ் ஒன். பஸ்ல பாதி தூரம் தாண்டிட்டோம். இன்னும் ஸ்கிரிப்ட்ல பாதி தூரம் தாங்க. நல்லா இருக்கா? வாங்க. ஏய் பிரேக் கணிக்காம மெதுவா ஓட்டுப்பா. தாங்க நீங்க. சரி சார், சரி. உட்காருங்க. கண்டக்டர். கண்டக்டருங்க. விழுப்புரம் போதா சார்? விழுப்புரம் போத டிக்கெட் வாங்க. நீங்க ஃப்ரீயாவே போலாம், கவலைப்படாதீங்க. சார் என்னது இவங்களுக்கு ஃப்ரீயா? என்னப்பா அநியாயமாகுது? ஆணுக்கு பெண்ணு சமம்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அப்புறம் இவங்களுக்கு மட்டும் எவ்வளவு ஃப்ரீயா விடுறீங்க? இல்லங்க, இங்க பார், என்னைக்கு ஒயின் ஷாப்ல ஆண்களுக்கு ஃப்ரீன்னு வருதோ அன்னைக்கு தான் இந்தியா வரல சார். உட்காரியா கம்முனே. சார் ஒரு கண்டக்டர் சார். கண்டக்டருங்க. இருக்கட்டும் சார். அந்த கிண்டில மட்டும் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுறீங்க. எதுக்கு? ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கிட்டு செருப்பை கழிச்சு அடிப்பேன். கம்முனு உட்காரியா. வாங்க கிண்டி தாம்பரம் பல்லாவரம், கிண்டி தாம்பரம் பல்லாவரம். சார் எங்களுக்கு இப்பதான் சார் கல்யாணம் ஆயிருக்கு. அப்படியா? ஆமா சார். நைஸ் மீட் யூ. சார் ஏன் பொண்டாட்டி சார்? ஏய் நான் மட்டும் நான் சொன்னேன். இருங்க சார், கை குத்துக்கிறேன் சார். நைஸ் மீட் யூ. அவன் தான் கை கொடுத்தானா, நீ வேற ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி. யாரு உங்க பையனா? சார் ஜோடியை பார்த்துக்கிட்டே பஸ்ல போலாம். உடனே பஸ்ல குஸ்தோரிய தப்பு இல்ல சார்? பஸ்ல குடிக்கிறதெல்லாம் தப்பு இல்ல சார். ஃப்ளைட்ல போறீங்களே, அப்ப சர கஷ்டு போறீங்க, அவங்கள குடிகாரன்னு சொல்ல மாட்டீங்க. பஸ்ல மட்டும் குடிச்சிட்டு போனா என்ன குடிகாரன்னு சொல்றீங்க? ஃப்ளைட்ல குடிகாரங்கன்னா வேலையை முடிச்சு குடிக்கிறான். பஸ்ல போற நீ குடிக்கிட்டே வேலையை வச்சுக்கிற தப்பு இல்ல சார்? ஒரே வாமிட் ஸ்மெல் எடுக்குது சார். வாமிட் ஸ்மெல் வருதா? How I travel here? நைட் சரக்கு வச்சீங்களா சார் நீங்க? சார் நான் புது ஜோடி சார், பார்த்து பேசுங்க சார். சாரி சார் உங்களை இங்க சாராயம் விக்கிற கேடி மாதிரி புது ஜோடியா? சார் நீங்களே அது? ஆமா சார். கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார் பரவாயில்ல சார், நீங்க ஒரு ஆள் தான் அந்த ஷோ பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சார் யாரு தெரியுதுங்களா? சார் யாரு தெரியல. இவரு ஆர்டிஸ்ட்ங்க. அவரு ஆர்டிஸ்டா? சவுத்துல எழுதுவாங்களே, சிறுநீர் கழிக்காத அந்த ஆர்டிஸ்டா? மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ங்க. சார் தேவையில்லாம கலைக்க சொல்லுங்க, நான் ஒரு செலிபிரிட்டி சார். சார் உங்களுக்கு மிமிக்ரி தான் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்காக ஏதாவது ப்ளீஸ் பயணிகளுக்காக
சரி சீக்கிரம் என்ன வாய்ஸ் வேணும்னு கேளுங்க சார் விஜய் சார் வாய்ஸ் எனக்கு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டாங்கண்ணா. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டங்கன்னா அங்க தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இப்படியே பேசினா எவன்டா அவன் மிமிக்கிரியை கேட்பான். சார் சார் எங்களுக்காக ஒரே ஒரு வாய்ஸ். சூர்யா வாய்ஸ் பேசவா சார்? பேசுங்க. சூப்பர் சார். எழுந்து நின்று பண்ணுங்க சார். கரெக்டா இருக்கும். இவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க விசில் அடிக்க போறீங்களா இல்ல மோல அடிக்க போறீங்களா? செக்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பக்கத்துல இல்ல செருப்பகட்டி அடிக்க போறீங்களா? வடபள்ளிக்கும் எம்எம்டிக்கும் பக்கத்துல, கிட்டிக்கும் ஈக்காடு தாக்கத்துக்கும் பக்கத்துல. சார் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல அப்படி போயிடுங்க. ஒரு பிட் போட ஒரு பிட் வர காத்திருக்கு பாப் கொக்கு. ஏண்டா மக்கு வாயில சும்மா சார் பாருங்க சார், ரொம்ப கலாய்க்கிறீங்க சார். சாரி சார். சீக்கிரம் பஸ் எடுங்க சார். ஹலோ மச்சான், தாம்பரம் பைபாஸ்க்கு வா. ஏன் வண்டியா? காதை எடுத்துட்டு வா. வாமா போலாம். போனே வரலையா? ஏய் இரு இரு. விரட்டி வெளுக்க தோணுது, விரட்டி வெளுக்க தோணுது, அதிகாரத்தில். ஓகே தாரா, நம்ம ஷோவோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஆல்ரெடி எந்த டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்து மென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மென்டாஸ் வந்து எந்த டீமை செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு கிளியர் வியூ ஆப்டிக்கல் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம் வழங்கும் 10,000 வர்த் கிஃப்ட் வாட்சரும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மென்டாஸ் டிசைட் பண்ணிட்டீங்களா? சரி, கிஃப்ட் வாட்சர் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் அவர் மென்டாஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆன் தி ஸ்டேஜ். தனசேகரனா, இன்னைக்கு எந்த டீம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அண்ட் யாருக்கு இந்த கிஃப்ட் வாட்சர் கிடைக்க போகுது? அதாவது 3 டீமே வந்து எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணா நல்லா இருந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ல இந்த வந்து எல்லாரையும் வந்து ஜாலியா வந்து சிரிக்க வச்சது. அதாவது கதைலாம் கிடையாதுங்க, ஜாலியா ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது வந்து நம்ம அமர்கல சங்கம். So let's welcome Amarkala Sangam on stage. தொடர்ந்து இந்த வாரமும் நம்ம அமர்கல சங்கம் தான் கிளியர் வியூ ஆப்டிக்கல் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம் வழங்கும் 10,000 வர்த் கிஃப்ட் வாட்சரை வின் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். கங்க்ராட்ஸ். இந்த டீம் மட்டும் இல்லாம நம்ம ஷோல இருக்க ஒவ்வொரு டீமுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அவங்களையும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். வாரம் வாரம் உங்களுக்காக டிஃப்ரெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு நீங்க தொடர்ந்து நம்ம ஷோவை பாருங்க. இப்போ நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் இதை விட சூப்பரான கண்டென்ட்டோட நாங்க உங்களை மீட் பண்றோம். Until then it's bye from Tara and Niranjan and இது காதல் காமெடி கேங்ஸ்டர்.